சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இந்த சூரியன் உதிக்கும் நேரத்தில் உனக்காக வென்று செல்கிறேன். சூரியன் உதித்து விட்டது, எழுந்து விடு. எத்தனை நாள் தான் கவலையுடனேயே படுத்திருப்பாய்? ஏண்டா விடுகிறது? இந்த இரவிலேயே இருக்கட்டும், மனம் அப்பொழுதாவது நிம்மதியாக இருக்கும். பொழுது விடிந்தால் 4 பேருடைய முகத்தை பார்க்க வேண்டும். 4 பேர் அசிங்கமாக பேசுகிறார்கள். பணம் இல்லை, எதுவுமே இல்லை, கடனுடன் வாழ்கிறார், இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். இதற்கு இரவாகவே இருந்தால் யாருடைய முகத்தையுமே பார்க்காமல் உறங்கிக் கொண்டே இருக்கலாம் என்று. தங்கமே, விடியல் வந்தால்தான் வாழ்க்கையில் வெளிச்சங்கள் பிறக்கும். எப்பொழுதும் இருட்டாகவே இருந்தால் வாழ்க்கை என்ன ஆவது? சூரியனும் வர வேண்டும், சந்திரனும் வர வேண்டும். புரிகிறதா? வாழ்க்கையில் இப்பொழுது இருட்டாக இருக்கிறது உன் வாழ்க்கை. சீக்கிரமாகவே அந்த சூரியன் வெளிச்சம் எப்படி இந்த உலகம் முழுவதும் நிறைந்து இருக்கிறதோ அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சங்கள் நிறைந்து இருக்கும். பல பேர் பலவிதமான காயங்களை உன் மீது திணிக்கலாம். கடன் வாங்கியனவன் எப்பொழுதும் தலை குனிய வேண்டும் என்பது கிடையாது. நீ கடன் வாங்கி கொண்டு தவிக்கிறாய், கடனை அடைக்கிறேன். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள், நாம் ஒருவனுக்கு அடிமை கிடையாது. நாம் எப்பொழுதும் ஒருவனுக்கு அடிமையே கிடையாது. நாமத்தான் இருக்க வேண்டும். புரிகிறதா? தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கும் பயங்கரமான கடன் சுமைகள் சீக்கிரமாக தீரும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எக்காரணம் கொண்டும் கடனில் மட்டும் இறங்காதே. ஏனென்றால் அதில் மூழ்கிவிட்டால் எழுவது மிகவும் கடினம். தண்ணியில் ஒருவன் தத்தளிப்பது போல் இருக்கும். தண்ணியில் ஒருவன் வைத்து நம்மை அமுக்குவது போல் இருக்கும். மூச்சு விட கூட முடியாமல் எப்படியாவது மேலே வந்துவிட வேண்டும் என்று ஏறும் பொழுது யாரோ ஒருவன் பின் இழுப்பது போலவே இருக்கும். சரிதானே நான் சொல்வது? தங்கமே, அதனால் சொல்கிறேன், இந்த கடனை நான் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாடுபட்டாவது நான் உனக்கு அடித்து தருகிறேன். நான் அடைத்து தந்த பிறகு புதிதாக ஒரு கடனை திரும்பவும் யாரிடம் இருந்து பெறாதே. ஏனென்றால் தெய்வமானது ஒரு வாய்ப்பைத்தான் தரும். தெய்வம்தான் வாய்ப்பை அள்ளி அள்ளி கொடுக்கிறதே என்பதற்காக நாம் அதை உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடாது. நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் யாருடைய கையிலிருந்தும் 1 ரூபாய் கூட வாங்கக்கூடாது. அதுவே நாம் உழைத்து பல கோடி ரூபாய் வாங்கலாம். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் போகும், இன்பங்கள் பிறக்கும். இந்த சாயின் அனுகிரகம் இருக்கும். விடிந்து விட்டது, எழுந்து விடு. சீக்கிரமாகவே அந்த விடியலை பார்ப்பாய். உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் இன்றிலிருந்து துவங்க ஆரம்பிக்கும். என்னுடைய பிள்ளை ஆயிற்றே, கை கழுவி விட்டு விடுவேனா? எப்பொழுதும் என் கண் பார்வையிலேயே வைத்து கொள்வேன். பலரும் உன்னை கேவலமாக பேசினாலும் நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை இலக்காரமாகவோ கேவலமாகவோ பேசவே மாட்டேன். நீ ஏனென்றால் என்னுடைய தங்கம். தங்கத்தை நான் எப்பொழுதும் வாழ்க்கையில் மினுமினு என்று ஜொலிக்க வைப்பேன். தைரியத்துடன் இரு, எல்லா நாளும் உனக்காக நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.